ஹலோ வியூவர்ஸ், இது வந்து பித்தளை பாத்திரம் இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ரொம்ப ஈஸி. இதை பாருங்க, ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சுப்போம். இந்த எண்ணெயை கீழே ஊற்றிடுவோம். இதை நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம எல்லா சாமி பாத்திரம் எண்ணெய் பாத்திரத்தில் இப்படி தான் க்ளீன் பண்ணணும். தொடச்சி முதல்ல எண்ணெயை எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு இப்போ இதை போட்டுடணும். இப்போ லைட்டாக தண்ணி குடிச்சிடணும். நான் வந்து அதே தான் புளி மரத்தில் விழுந்துக்க அந்த புளி அதை உடச்சிக்கிறேன். புளி இல்லைன்னா இந்த மாதிரி இடையில வீட்டில் இருக்க புளி இல்லையா, எலுமிச்சம்பழம். முதல்ல இதை புளியெல்லாம் எல்லா பாத்திரத்துக்கும் அப்ளை பண்ணிடுறேன். இது எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ எப்படி பளிச்சுன்னு ஆகுது பாருங்கள். செமையாக பளிச்சுன்னு ஆகும். முதல்ல இதை அப்ளை பண்ணிடலாம். பின்னாடி இந்த சைடில் அடுத்தது இது. இப்போ நான் வந்து இந்த புளியை அப்ளை பண்ணிட்டேன். புளியெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். இதை தூக்கி போட்டுற வேண்டியதுதான். இது வேண்டாம். இப்போ இதை தூக்கி போட்டுடலாம். நான் செங்கல் தூள் எடுத்துருக்கேன். செங்கல் தூள் இல்லைன்னா இந்த கோலமாவு எடுத்துக்கலாம். செலவே இல்லாமல் நம்மளுடைய பாத்திரங்கள் பளிச்சுனாகிறதுக்கு. இப்போ என்னுடைய கை வலிக்கும், அதனால் நான் வந்து ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிறேன். என்னுடைய கை க்ளவுஸ் போட்டு கூட நீங்கள் செய்யலாம். கை க்ளவுஸ் போட்டு கூட பாத்திரத்தை கழுவுறாங்க. ஏன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி புண்ணு மாதிரி ஆகுது நம்ம எல்லாத்தையும் தேய்க்கும் போது. பிகினர்ஸ்லாம் அவங்களுக்கு பழக்கம் இருக்காது. அதனால் அவங்கள மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கை க்ளவுஸ் போட்டுக்கிறாங்க. அப்படி போட்டு கூட நம்ம தேய்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ எப்படி இந்த விளக்கு செலவே இல்லாமல் இதை பாருங்க பளிச்சுன்னு ஆக்கிட்டேன். செலவே இல்லாமல் 10 நிமிஷம் நம்ம செய்கிற ஒரு வேலையும் 10 நிமிஷம் வேலை தான். 5 நிமிஷம் கூட சொல்லலாம். வேலைன்னு நினச்சாதான் வேலை. நமக்கு இதெல்லாம் செய்யணும், அது ஜாலியாக நம்ம செய்யும்போது அதெல்லாம் வேலையே இல்லை.
சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம செய்யணுன்ட்டு செய்யும்போது வேலையே இல்லை. சோம்பேறித்தனம் வரும்போது தான் அது வேலையாக தெரியும். எப்படி இருந்தாலும் நம்ம தான் வேலை செய்தாகணும். அது சந்தோஷமாக செய்துட்டு போயிடணும். ஹாப்பி மூடாக கஷ்டப்படாமல் செய்யணும். அழுத்தும் செய்யக்கூடாது வீட்டு வேலைகளை. நம்ம ஒரு வேலையை சந்தோஷமாக செய்யும்போது நம்ம வீட்டில் லக்ஷ்மி தாய் வருவா. தெரியும் ஐயோ செய்கிறமேன்னு கஷ்டப்பட்டு செய்வோம். வேலையும் சுலபமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக முடியும். இதை கழுவிட்டேன். இப்போ கழுவிடுங்க. இதை பாருங்கள், கழுவி இதை பாருங்கள். இப்போ இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிடணும். நம்ம உடனே அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு தான் நல்லது. அடுத்தது சாதா பாத்திரத்துக்கு துணி துவைக்கிற சோப்பு தான் இது. பாத்திரம் கழுவுற சோப்பு இருந்தால் கூட அது கூட போட்டுக்கிடலாம். கழுவும்போது சுத்தமாயிடுச்சு. நான் சாமி பாத்திரம்லாம் ரொம்ப வச்சில்ல, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்கு. ரொம்பலாம் வச்சில்ல, இவ்வளோண்டு பாத்திரம் தான். இதை சுத்தமாக கழுவி வச்சுருந்தாலே போதும் போல தோணுது. நிறைய வாங்கிட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டேன்பா. இனிமேல் இன்னும் நல்ல தண்ணில் கழுவணும். எப்படி இந்த விளக்கு இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன். எப்போவுமே காமாட்சி அம்மா விளக்குக்கு பேக் சைடில் தான் வச்சுட்டு போகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பேக் சைடில் வச்சுட்டு தான் ஃப்ரண்ட் சைடில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் பேக் சைடில் இப்படி வச்சுக்கிறேன். ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்லுவாங்க. இந்த எப்போவுமே காமாட்சி அம்மா விளக்கில் பேக்கில் இருக்கிறது மூதேவி, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தான் ஸ்ரீதேவி. அதனால் ஃபஸ்ட்டு பேக்கில் இருக்கவங்களுக்கு வச்சுட்டு தான் நம்ம இது அக்காவாம் ஸ்ரீ மூதேவி, தங்கச்சி ஸ்ரீதேவியாம். அதனால் ஃபஸ்ட்டு அக்காவுக்கு வச்சுட்டு அடுத்தது தான் நம்ம தங்கச்சிக்கு வைக்கணுமா. அதனால் நாங்களும் அந்த மெத்தடில் இதை வைக்கிறேன். இப்போ இது இன்னும் நல்லா கழுவணும் அப்படின்னா ப்ரெஷ்ஷு ஒன்று புதுசாக வாங்கிக்கணும். நம்ம பல் தேய்க்கிற ப்ரெஷ் மாதிரி ஒன்று புதுசாக வாங்கிட்டு அதில் நல்லா போட்டு இதெல்லாம் தேய்ச்சா இன்னும் கேப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் இன்னும் பளிச்சுனாயிடும். இப்போ ஆக்சுவலாக இந்த விரலில் தான், ஆள்காட்டி விரல்லையே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம மோதிர விரல் அந்த மாதிரி விரலில் தான் வைக்கணுமா மஞ்சள் குங்குமம்லாம். க்யூட்டாக குட்டியாக அழகாக வச்சா அழகாக இருக்கும். இதை பாருங்கள், இதில் ஒன்றே ஒன்று போதும். இந்த மணிக்கு எல்லாம் குட்டி குட்டியாக வச்சா போதும்.
அதே மாதிரி குங்குமமும் எப்பவுமே நம்ம குத்து விளக்குனாலும் எதுனாலும் கீழே இருந்து தான் மேலே போகணும். கோலம் போடும்போது கூட புள்ளி வந்து கீழே இருந்து தான் மேலே வைக்கணும், மேலேருந்து கீழே வரக்கூடாது. கோலம் போடும்போது புள்ளி கூட அந்த மாதிரி நம்ம குங்குமம் வைக்கும்போது நம்ம கீழே இருந்து தான் மேலே எடுத்துகிட்டு போகணும். குங்குமம் வைக்கிறதும் எந்த விளக்குக்கு எதுக்கு வைக்கிறதா இருந்தாலும் கீழே இருந்து மேலே போகணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையிலையும் மேலோங்கி போகும். இப்போ எப்படி இந்த விளக்கு இந்த மஞ்சள் குங்குமம் வச்ச உடனே ஒரு அழகு வந்துருச்சு, ஒரு தெய்வீக கலை வந்துருச்சு. அதனால தான் வாரத்துக்கு 2 முறைனாச்சும் இந்த விளக்கை விளக்கணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 முறைனாச்சும் இந்த விளக்கை விளக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சிட்டேன். இப்போ நம்ம அங்கே செட் பண்ணிட்டோன்னா வெள்ளிக்கிழமைக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கே கழுவி வச்சிடணும். விளக்கெல்லாம் கழுவி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சிடணும். இப்போ எப்படி இந்த விளக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த விளக்கு க்ளீனிங் ஒர்க் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.